வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான லேம்ப் வந்து பண்ண போகிறோம் கார்த்திகை தீபத்துக்கு. அது வந்து லாவா லேம்புங்க. இந்த மாதிரி கீழேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எரிமலை குழம்பு வந்து அடுத்து இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடுகளில் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து தேவைப்படும். இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். அம்மாட்ட கேட்டு திட்டு வாங்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்காகனா, நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தான் செய்ய போகிறோம். கண்ணாடி கிளாஸ் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து தேவைப்படும். ஸோ அதனால சரி ஓகே. அதுக்கடுத்து என்ன செய்ய தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். நம்ம வீடுகளில் அந்த கேக் செய்கிறதுக்குனா யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர்னு வந்து போட்டிருக்கோம். இதுதான் இது. அது போக வந்து வினிகருமே தேவைப்படும். வினிகருமே நம்ம சமையலில் வந்து ஊறுகாய் அது போக வந்து சிலதுக்குனா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வினிகர் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். ஸோ இது எடுத்துக்கலாம். அது போக வந்து ஏதாவது ஃபுட் கலர் வந்து எடுத்துக்கோங்க. நான் க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து அந்த கிளிப்பச்சை கலரு. இது வந்து நீங்கள் எந்த கலர்னாலும் வந்து பார்த்திங்கன்னா கேசரி பவுடரையே வந்து எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இந்த திங்ஸ் இருந்தால் வந்து போதும். அது போக திரி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி பழைய வாட்டர் கேனை கொஞ்சம் கட் பண்ணி அது மேலே மிதக்க விட்டு மேலே வந்து அழகாக வந்து விளக்கு ஏற்றுறதுக்காக ஒன்று தேவைப்படும். அவ்வளோதான். இந்த திங்ஸ் இருந்தாலே போதும். இதை வந்து அழகாக செஞ்சிடலாம். சரி ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்ணாடி கிளாஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் நம்ம வந்து ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். பேக்கிங் சோடா. ஸோ இதை வந்து கொஞ்சம் வந்து அடியில் இருக்கிற மாதிரி கொஞ்சம், அதாவது ரொம்ப நேரம் நம்மளுக்கு வரனால இதை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து கீழே தான் இருக்கும், ரொம்ப இதாகாது. இதுக்கு அடுத்து வந்து மேலே வந்து குக்கிங் ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா ஊற்றணும். எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு மேலே இருக்கிற அளவுக்கு வந்து ஊற்றணும். அப்படின்னா தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பேக்கிங் பவுடர் கூட இன்னும் கொஞ்சம் தட்டிக்கிறேன். சரி ஓகே. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வினிகரை அப்பப்போ ஆட் பண்ணும் போல லாவா லேம்ப் வந்து சூப்பராக வந்து வரும். அதுக்கடுத்து குக்கிங் ஆயிலை வந்து மேலே வந்து ஊற்றிக்கலாம். மெதுவாக வந்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து ஊற்றுறோம்ல, ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன் அதிகமாக கொஞ்சம் ஆயில் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்துருச்சு. பபுள்ஸ் வர்றது வந்து அந்த பவுடரில் உள்ள பபுள்ஸு. அது கொஞ்சம் நேரம் வரட்டும். வந்து கொஞ்சம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கீழே இறங்கிரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து இப்படி வந்துக்கிட்டு இருக்கட்டும். ஃபுல்லாக எண்ணெய் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். அது வரைக்கும் வந்து இதில் வந்து ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சமோல வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமோல வினிகர் ஆட் பண்ணால் போதும். ஸோ இந்த அளவு இருந்தால் போதும். அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து கலர் வந்து ஆட் பண்ணணுங்க. இப்போ வந்து கலர் வந்து நான் வந்து இந்த குக்கிங் இது இருக்குது பார்த்திங்களா, இந்த இதில் வந்து அந்த பவுட்ரு வந்து சேர்க்க போகிறேன் கொஞ்சம் போல். இது வந்து லைட்டாக சேர்த்தாலே ரொம்ப கலர் வந்து மாறும். பார்த்தீங்களா எப்படி ஆகுதுன்னு? இதை வந்து இதில் கரைச்சிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நல்லா அதோட மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த அளவு போதுமானது. ஓகேவா? ஆன்ட்டு தெரியுது. இப்போ வந்து ஆயில் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் போல் வெட்டிக்கோங்க. ரொம்ப சின்ன ரவுண்டாக இருந்தால் போதும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து மேலே வந்து மிதக்க வைக்க போகிறோம். ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மேலே இருக்குல்ல, இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திரி வந்து ஒன்று எடுக்கணும். ஸோ அதுக்காக இதுக்கடுத்து இதில் வந்து ஒரு சின்ன ஓட்டை மட்டும் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன ஓட்டை வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன். கட் பண்ணு, கத்தி ஏடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து ஜஸ்ட் வந்து மேலே வைக்கும் போல் வந்து அதாட்ட வந்து எவ்வளோ நேரம்னாலும் வந்து மிதக்கும். நம்ம திரி வச்சோம் அப்படின்னா எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து ஒரு சின்ன சிக்கல் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த லாவா லேம்ப் வந்து செய்யும் போல் இது வந்து இதுக்கு சூட்டபுளாக இருக்காது. எதுக்குன்னா கீழேருந்து ஏர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபார்ம் ஆகுறனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கீழே இறங்கிடுது. ஸோ அது செஞ்சு பார்த்தனால சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலில் உள்ளதை வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கம்பியை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த கம்பியை வந்து ஜஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து வச்சுட்டு திரியை வந்து அதில் நடுவில் விட்டு பொருத்தி வச்சாலே போதும். இதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு விளக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி இதில் வந்து இருக்கும். இந்த அளவுக்கு மட்டும் வந்து கம்பியை வந்து இந்த மாதிரி அளவு வச்சு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நம்ம எல்லாமே செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து திரியை வச்சு பொருத்தி வச்சதுக்கு அடுத்து இங்கே வந்து நம்ம வந்து அது ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து கட்டுக்கம்பி தான். ஸோ அதனால் பாருங்களேன்,
கட்டுக்கம்பிக்கு நடுவில் வந்து திரியை வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி சின்ன திரியாக இருந்தாலும் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன திரியை வந்து வச்சுட்டு ஒரே ஒரு முறுக்கி விட்டுட்டு அப்படியே வந்து வச்சுட்டா போதும். நம்மளுக்கு வந்து இந்த இதில் வந்து நின்றுக்கிறோம் அப்படி. பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பொருத்தி வைக்கலாம். அதுக்கடுத்து ரியாக்ஷன் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து அந்த ரியாக்ஷன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த லாவா லேம்போட இது. இப்போ வந்து எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து விளக்கு வந்து பொருத்திக்கலாம். இது வந்து விளக்கு வந்து நார்மலாக எரியிறது வந்து பார்த்திங்கன்னா எரியும். சரி, ஓகே, அழகாக எரியுதா? இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதில் வந்து வினிகரில் வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்துருக்குமா, அதை வந்து இப்போ விட போகிறோம். எப்படி வந்து ரியாக்ஷன் நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு ட்ராப் வந்து விட்றேன். ஒரு 2-3 வந்து விட்டுறேன். அப்போனா தான் அந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். இது மெதுவாக வந்து தான் கீழே இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், மெதுவாக கீழே இறங்குதா? இறங்குனதுக்கு அடுத்து அது வந்து அந்த பேக்கிங் சோடாவோட வந்து பார்த்திங்கன்னா வினைபுரியுங்க. ஸோ வினைபுரிஞ்சதுக்கு அடுத்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஜென்ரேட் ஆகும். பார்க்குறதுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த பபுள்ஸ் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு செமையாக வந்து இருக்கும். இப்போ அந்த பபுள்ஸ் மட்டும்தான் வரும்னா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது சேர்ந்து வர ஆரம்பிக்கும். அது இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். அந்த சின்ன சின்ன பபுள்ஸாக இருக்கா, அது அப்படியே வந்து மொத்தமாக வருங்க. ஸோ அதுதான் அதோட அழகு. இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து விட்டுக்கலாம். ஸோ இதை நான் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், சிலது வந்து அந்த பபுள்ஸையும் தூக்கிட்டே வந்து வருங்க. ஸோ அதுதான் இதோட அழகு. அந்த பபுள்ஸும் வந்து அப்படியே மெதுவாக வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் ஆக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நல்லா பபுள்ஸ் வருது. சூப்பராக இருக்குங்க. இதை கொஞ்சம் டிம்மான பகுதியில் வச்சு நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ தாங்க அது ஃபுல் ஃபங்க்ஷனே வருது. கீழே எடுத்துகிட்டு வந்தோன்னே பாருங்கள், அது எவ்வளோ அழகாக மேலே வந்துட்டு கீழே வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ தான் வந்து அதை கீழே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ஃபுல்லாக வந்து எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். லாவா லேம்புங்கிறது இது தாங்க. அழகாக அந்த வாட்ரு வந்து அதுவும் மேலே வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போல என்னடா திடீர்னு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ப்பாங்க. பாருங்களேன், எவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரிமலை வந்து கீழேருந்து வெடித்து சிதற மாதிரியும் இருக்குது. அதுக்கு மேலே அழகாக வந்து ஒரு லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டும் இருக்குது. இதை நீங்கள் அழகாக செஞ்சு பார்க்கலாம். இப்படி அதிகமாக விட்றப்ப வந்து இந்த மாதிரி அழகழகாக வந்து கீழே போயிட்டு வருங்க. எண்ணெய் தீர்ற வரைக்கும் இது வந்து எரியும். நீங்கள் எண்ணெய் வந்து மேலே ஆட் பண்ணாலும் ஓகே தான். எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்களேன். இது நீங்கள் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நின்றுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வினிகரை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கீழே வந்து ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக கலக்கி விட்டுட்டிங்கன்னா போதும். இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்குங்க ரொம்ப நேரத்துக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்திருக்கும். இன்னும் வரைக்கும் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் ஒரு நல்ல கலக்கி விட்டுட்டேன். ஸோ அதனால் எல்லாமே வந்து க்ரீன் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மெழுகு வந்து கீழே வந்து உருகி வந்து வர மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மேலே வந்து போகும். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல.
இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி ஒரு லேம்ப் வந்து வீட்ல ஏத்தி வச்சீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தாங்கன்னா டிஃப்ரெண்ட்டா நெனைப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். அதுபோக வந்து கீழ வந்து லைட் வந்து வச்சிருக்கேன். நீங்க நார்மலா வச்சாலே அந்த வெளிச்சத்துக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். ஸோ, அதனால இந்த மாரி ஒரு லேம்ப் வந்து இந்த தடவ வந்து பண்ணியிருக்கேன். சரி ஓகே. இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது நல்லா வித்தியாசமா இருக்குங்க. அது சூப்பரா இருக்கு. நீங்க நேர்ல பார்க்கும்போது இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க் யூ.